பிரைஸ் தி லார்ட். ஜனவரி 7ஆம் தேதி சீயோன் சபை வாக்குத்தத்தம். சங்கீதம் 32:11. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நாம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று. ஆனால் நாம் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் நிறைந்தவர்களால் இருப்பதினாலே சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்து அவருடைய கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக்கினார். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அதனாலே நீதிமான்களாகிய நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூற வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நமக்கு அநேக பாடுகள், உபத்திரவங்கள், மலை போன்ற கஷ்டங்கள் வரக்கூடும். ஆனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட துன்பத்தின் நேரத்திலும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை காப்பாற்றி விதமான துன்பங்கள் மத்தியிலே நம்மை பலப்படுத்துகிறார். ஆகையால் நீதிமான்களாகிய நாம் நமக்கு நேரிடுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ந்து களி கூற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.